லாங் வீடியோஸே போடுறதில்லையே சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலான்னு நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 7 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட வீடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா டே 1 வந்து பார்த்திங்கன்னா 82.550 கிராம்ஸ் கிட்டே இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சமைச்சு சாப்பிட்டேன், என் டயட்டை வந்து நான் எப்படி கொண்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டெய்லி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடக்க ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நடக்க முடியும். எடுத்தோடனே 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடந்தோம்னா அடுத்த நாளே நமக்கு நடக்க தோணாது, கால் வலி வந்துடும். அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு 5000 ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொஞ்சம் வந்து நான் என்னோடய டயட்டை வந்து வச்சுக்கிட்டேன். எப்படின்னா எனக்கு பிடிச்ச ரைஸும் அப்பப்போ சாப்பிட்டுப்பேன். அதே மாதிரி என்னோடய டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் தான், வெஜிடபிள் சோர்ஸ்லேருந்து வர ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். நான்வெஜ் வந்து அளவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட்டாக வச்சுருந்தேன். ஏன்னா 3 வேளையும் நம்ம நிறைய ஆயில் போட்டு சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணாது. அதனால் வந்து ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் இல்லாமல் இருக்கணுன்ட்டு காலையில் கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துப்பேன். இல்லையா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலடும் எக்கும் வச்சு சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக ஆகிறது என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. வெயிட் லாஸ் வந்து நான் அழகுக்காகவோ அவங்க சொல்கிறாங்கக்காக எடுக்காமல் நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணுக்காக நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து வெயிட் லாஸ் நம்ம பண்ணக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற கான்ஃபிடென்ஸ் வேறு எதுலேயுமே இருக்காது. ஏன்னா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியும். அதே மாதிரி நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு 1 வீக்கில் நான் ஃபீல் பண்ணது தான் எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கான ஃபுட்டை வந்து நான் பார்த்து வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மேரேஜ் குழந்தைங்களுக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறதே இல்லை இல்லையா? அதனால் நமக்கான வந்து ஒரு மீ டைம் அது மாதிரி கூட நான் என்னோடய டயட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வேணுங்கிறத வந்து பார்த்து செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிடும்போது என்னோடய வெயிட் லாஸ் மட்டும் ஆகிறது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் என்னோடய பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸும் தெரிய ஆரம்பிச்சிது. நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை நல்லா போச்சு. எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் நல்லா ஓடிட்டு இருந்தது. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க, 30 days சேலஞ்ச் போடலாமில்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 30 days சேலஞ்ச் எடுத்து டெய்லி ஷார்ட் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து 5 daysக்கு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். லாஸ்ட்டு 6 and 7 days போடல. 7th day வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 80.55. 7 daysல 2 550 கிராம் குறைச்சிருக்கேன்.